ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நியூட்ரிஷன் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெயிட் வந்து என்னோடது இது தான். நான் நார்மலாகவே வந்து வெளியே நல்லா சுற்றுவேன். இப்போ கொஞ்சம் டயட்டில் இருக்கனால இந்த மேக்ஸிமம் ஒரு 17-18 டேஸ் பக்கம் ஆயிடுச்சு நான் வெளியே போயிட்டு வந்து. சரி இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். என்னோடய ஹேர் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் ஹேர் கட் பண்ணும்போது இப்படி தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு நல்லாவே வளர்ந்தது. முன்னாடியில் ஹேர் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு. கிளம்பிட்டு இருக்கும்போதே வந்து சப்பாத்திக்கு வந்து தேங்காய் சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். என்ன எப்படி ஆச்சுன்னே தெரில. அப்படியே ஃபுல்லாக வந்து வெளியடிச்சு எனக்கு நாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு தொடச்சிட்டு அப்புறம் நானும் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பிட்டேன். அதுக்குள்ளே மாமாவும் வந்துட்டார். நான் வந்து 20 டேஸ் வந்து நியூட்ரிஷன் சேலஞ்ச் எடுத்திருந்தேன். அதில் நடுவில் 3 நாள் மட்டும் நான் மார்னிங்க்கு நைட்டுக்கும் ஷேக் குடிச்சிருந்தேன் இல்லையா, அதனால் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வந்து காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி அதை பற்றியே கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வர சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நாங்களும் போய் ரொம்ப நாள் ஆச்சா, சரி இன்றைக்கி இதை சாக்கு வச்சு கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். மேக்ஸிமம் ஒரு மாதத்துல ஒரு 2 நாள்னாச்சும் வெளியே சாப்பிடுவோம். ஏன்னா அது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து டயட்டில் இருக்கிறனால இன்னமும் சொல்லுவாங்களே காணாத கண்ட மாதிரி, நான் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த சிக்கனு ரொட்டியெல்லாம் பார்க்குறப்போ. வீட்லேயும் சண்டேனா சிக்கன் எல்லாமே பண்ணுறேன் தான், இருந்தாலும் எனக்கு கடையில் சாப்பிடும்போது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் கோச்கிட்ட கேட்டு என்ன சாப்பிட்லான்னு சொல்லி சிம்பிளாக வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு மதியமாக. போனனவே டிக்கெட் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு புஷ்பா மூவிக்கு தான் வந்து போயிருந்தோம். மூவி முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்புறம் என்னோடய கோச்சையும் வந்து மீட் பண்ணிவிட்டு அங்கேயும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அப்புறம் 9:30 பக்கமே ஆயிடுச்சு எனக்கு அவங்க எல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு. அப்புறம் வெளியே வந்துட்டு சிம்பிளாக 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது ஒரு 10 மணி இருக்கும். அப்புறம் வந்துட்டு சிக்கு கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் மாமா கொஞ்சம் ஏதோ ட்ரைனிங் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இருந்தாரு. இன்றைக்கி டே சூப்பராக முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.